வணக்கம் காவியா. பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் அருகே உள்ள அம்மாபாளையம் கிராமத்தில் சுமார் ஒரு 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் வன்னிமலை பகுதியில் என்ற பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அங்க ஒரு 60,000 கொள்ளளவு நீர்த்தேக்க மேல் தொட்டி அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதில் நேற்று தண்ணி குடித்தண்ணீர் மக்கள் குடிக்கும் பொழுது துர்நாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாக குடிநீர் துர்நாற்றம் வருவதாக கிராம நிர்வாகத்திடம் கூறி வந்தனர். இந்நிலையில் அவர்கள் அதில் எந்த ஒரு நாற்றமும் இல்லை என்ற மக்களிடையே குற்றங்களை சாட்டி வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஒருவர் இளைஞர் இன்று காலையில் இது போன்ற துர்நாற்றம் வருகிறது, நம்ம ஊராட்சி நிர்வாகத்திடம் சொன்னோம், ஆனா அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல என்று மேல் தொட்டியிலிருந்து ஏறி பார்த்த பொழுது குரங்கு ஒன்று அழுகிய நிலையில் புழுக்கள் வந்த நிலையில் மேல் தேக்க நீர் தொட்டியில் இறந்து கிடந்தது பார்த்த இளைஞர் ஒருவர் ஊராட்சி நிர்வாகத்திடம் கூறி இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வந்தனர். அப்பொழுது மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபடுவதாக கூறி வந்தனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மேல் தேக்க நீர் தொட்டியை சுத்தம் செய்து அடுத்த நாளை சுத்தம் செய்து பிடிச்சிங் பவுடர் போட்டு நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கூற வேண்டாம் என்று பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். அம்மாபாளையம் மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வன்னிமலை பகுதி மெயின் ரோடு பக்கத்துலேயே வன்னிமலை பகுதியில் இந்த டேங்க் தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பம் 200 குடும்பம் இருக்கிறாங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இந்த தண்ணி தான் குடிக்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா காலை தண்ணி திறந்து வரும்போது வாடை அடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வரவும் திரும்பி கிளர்க்கு ஃபோன் அடிச்சாங்க. கிளர்க்கும் திரும்பி மேலே ஏறி பார்த்துன்னு வச்சுங்க, குரங்கு செத்து அழிவிய நிலையில் இருக்குங்க. எல்லா தண்ணியிலையும் பார்த்துன்னு வச்சுங்க, எல்லாம் புழுவாக மிதந்து கிடக்குது. இன்ன வரைக்கும் நிர்வாகம் இதை சுத்தமாக க்ளீன் பண்ண கிடையாது. டேங்கை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதமாக சரி இன்ன வரைக்கும் பில்ச்சிங் போட்டு மேலே நீர் தேக்க தொட்டி மேலே க்ளீன் பண்ணுறதே கிடையாதுங்க. அப்படி க்ளீன் பண்ணின்றா இந்த இது நடந்திருக்காது. மழை காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கேணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேணிலையும் இந்த கோழி குடல் காகம் இதெல்லாம் அதுக்கு ஒரு வலை அடிக்காமல் இருக்கனால அதுவும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அந்த தண்ணி தான் இங்கே ஏறிட்டு இருக்குது. இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க இதெல்லாம் கொடுத்தா வச்சுக்கோங்க, நோய் தொற்றுகள் அதிகம் பரவும். எனவே நிர்வாகம் இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கேணி எங்களுக்கு குடிநீர் கேணியை சுத்தம் பண்ணி கொடுத்து இந்த டேங்கை ஃபஸ்ட்டு மேலே மூடி பாதுகாப்பாக போட்டு தரணும், குரங்கு ஏறாத அளவுக்கு இறங்க இருக்குது. அதனால் இதை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது.